குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை நியூ சேனல். நான் இந்த சேனலில் எனக்கு தெரிஞ்ச ஃபுட் வ்ளாக்ஸு ஈஸியாக நம்ம என்னென்ன ஃபுட்டை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எந்த ரெசிபீஸ் பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிஷ்ஷு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரொம்ப ஒரு ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் தக்காளி வெங்காயம் சாலிச்சது அப்படின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. அதாவது ரைஸ் மட்டும்தான் இருக்குது, குழம்பு வைக்க டைம் இல்லை நமக்கு. அந்த டைமில் நம்ம இந்த ஒரு ரெசிப்பியை சடன்லியாக செஞ்சு உடனே நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். என்ன ரெசிபி, எதை வச்சு ரெசிபி பண்ண போகிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஒரு 3 தக்காளி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகு வச்சுருக்கேன். அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலையும் இருக்குது, கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் இருக்குது. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இந்த தக்காளி எல்லாம் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். அப்புறம் இந்த பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். இந்த பச்சை மிளகாயும் நறுக்கிக்கணும். இந்த கொத்தமல்லியையும் பொடியாக நறுக்கிக்கணும். இந்த வெங்காயத்தை நம்ம பொடியாக நறுக்கும்போது இந்த வெங்காயத்தில் இருக்க இந்த இடத்த நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த இடத்த ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா வெங்காயம் பொடியாக நறுக்கிறதுக்கு வெங்காயம் நறுக்கும்போது ரொம்ப கவனமாக வெங்காயம் நறுக்கணும். ஓகே, மீத வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம், பச்சை வெங்காயம் சாப்பிட்றதுல உடம்புக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெங்காயம் சாப்பிட்றதுல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சேனலில் போய் கண்டிப்பாக நிறைய அதர் சேனலில் பாருங்கள். பார்த்துட்டு அந்த பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு. வேணும்னா பெரிய 2 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒருத்தர் கிடையாது, 2-3 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இது ஒருத்தர் மட்டும் சாப்பிட்றதுன்னா சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தால் போதும். சரிங்களா? இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்ம எவ்வளோ பச்சையாக சாப்பிட போகிறோம். ஓகே, இதை கட் பண்ணுங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வ்ளாக் பண்ணுறேன்னு சொன்னேன்னா, என் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க, இது என்னடா வித்தியாசமாக பண்ண போகிறேன்னு. இதை தான் பண்ண போகிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே, நைஸ். ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சாவே ஒரு பொடி அதிகமாக தான் சாப்பிடுவோம் நாங்கள் எல்லாருமே. ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் என் பையன் சொன்னம்மா செஞ்சு கொடுங்கம்மான்னுவான். சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் நம்ம பாடி. ஓகே, இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்துக்குவோம். எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இனி அடுத்தது தக்காளி பழமும் நம்ம பச்சையாக சாப்பிடும்போது இதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாம் என்ன பண்ணுங்க, யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இதெல்லாம் அவங்க பச்சையாக சாப்பிட்றாங்களே, இது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. நம்ம உடம்புக்கு நம்ம எது சாப்பிட்லாம், எது சாப்பிடக்கூடாது, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ யூடியூப்பில் இருக்குது. ஒவ்வொரு சேனலில் நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் அதை சேனலில் போய் சர்ச் பண்ணுங்கள். என்னாலே முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி தான்
தக்காளி வந்து பொடியாக அரிஞ்சிக்கணும். இந்த ஒரு பழம் கூட இது வந்து 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். சரிங்களா? இப்போது பசங்கள்லாம் இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் சடன்லி வந்து சாப்பாடு இருக்கும், குழம்பு செய்ய டைம் இருக்காது, நைட்டு வந்தாலும் அப்படி சடன்லி அந்த மாதிரி டைமில் உடனே அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெஷ் உடம்புக்கு நல்லது தானே. நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இதை வந்து இப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? நல்லா வெங்காயம் எல்லாம் சாப்பிடும்போது நல்லா கருமுருன்னு இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம தக்காளியும் கட் பண்ணிட்டோம். கட் பண்ண தக்காளி இப்படி ஒரு ஓரமாக வைக்கிறோம். வச்சுட்டோங்களா? இனி அடுத்தது வந்து இந்த 2 பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்களா? பச்சை மிளகாவை நல்லா பச்சை மிளகாவோட விதை வெளியே வராமல் இருக்கணும்னா நம்ம எப்படின்னா இப்படி க்ராஸாக கட் பண்ணோம். அப்போ வந்து பச்சை மிளகாயிலேருந்து விதை வந்து அதிகமாக வெளியே வராது. ஹோட்டல்ஸில் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, 2 பச்சை மிளகாய் வேணும். இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பச்சை மல்லி தழை. இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி குடித்தா அவ்வளோ வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. மார்னிங் வந்து என்ன சொல்கிறது, இந்த பச்சை கொத்தமல்லியும் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய், இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு அரைச்சி அதை வந்து ஜூஸாக குடிக்கும்போது லெமன் ஜூஸு ஒரு 2-3 ட்ராப் ஆட் பண்ணிவிட்டு அதையும் மார்னிங் வந்து ஒரு 100 to 150 ml வந்து நம்ம குடித்தோன்னா நமக்கு வந்து நம்ம குடல் சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள். போய் அதோட விஷயங்கள் என்ன, இது உண்மையாக என்ன இதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். சரிங்களா? ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது நம்ம கைகளெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை கையை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, இது 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 எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போடுறீங்க. பாருங்க, வெங்காயம், தக்காளி, ஓகேங்களா, இந்த பச்சை மிளகு, இந்த கொத்தமல்லி, எல்லாத்தையும் கருவேப்பிலை கூட போட்டுருங்க, நல்லது தான் உடம்புக்கு. இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சுங்களா? இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் உப்பு போடணும், தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. உப்பை ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா நல்லா இதை பிசைய போகிறோம். நல்லா இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா மிங்கிள் ஆகணும். பச்சை மிளகாவோட காரம், எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சு கொடுத்தா ஒரு பொடி அதிகமாகவே சாப்பிடுவாங்க. செஞ்சு சாப்பிடும்போதும் நம்ம உடம்புக்கு இது நல்லதா, ஹெல்த்தியானதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? பிசைஞ்சாச்சு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனு, 2 ஸ்பூன் போதும். இப்போது 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா பரட்டிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு சூடாக சாப்பாடுக்கு செஞ்சு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள்
இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் சாப்பாடில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். பாருங்கள், ரைஸ் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த ரெசிபியை இதில் வைக்கிறோம். இஷ்டமா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா சமைக்காமல் சாப்பிட்றோம் இல்லைங்களா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷு. சரிங்களா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த கருவேப்பிலை எல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சாப்பாடுலேருந்து எடுத்து அந்த பக்கம் வச்சுருவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ரைஸ் கூட கருவேப்பிலை எல்லாம் அப்படியே சாப்பிட்ருவேன் நான். ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாங்களா? இது பாருங்கள், ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே. வாவ், சூப்பராக இருக்குது. அந்த வெங்காயம்லாம், பச்சை வெங்காயம்லாம் கடிக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். அதுதான் என் பேத்திக்கும் கொடுக்குற ஒரு வாய். இந்த வாங்கி வா, பக்கத்தில் வா, சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பராக. ஓ, வெரி குட், வெரி குட். மீண்டும் சந்திப்போம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேம் @new6336. ஓகே, தேங்க்யூ, பபாய்.